ஹாய்ங்க. நான் தான் உங்கள் மகிழா மாதவன் பேசுகிறேன். இன்றைக்கி கடகடன்னு ஒரு பதிவு போடலான்னு இருக்கிறேங்க. நமக்கு இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்கிறனால. இதனால் சில கடைகள் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா பக்கமும் ஹோட்டல், பேக்கரி, பானிபூரி, கையேந்தி பவன் எல்லா பக்கமும் ரேட்டு ஜாஸ்தியாக ஏற்றிட்டாங்க. பட் இப்போது சில பேர் இதே சாக்குன்னு பல மடங்கு அதிகமாக வச்சு விற்கிறாங்க லாப நோக்கத்தோட. சில பேர் நியாயமாக நேர்மையாக கரெக்டான ஒரு அமௌண்ட்டு டிசைட் பண்ணி இது பண்ணுறாங்க. நான் எல்லாரையும் சில பேர் தான் சொல்கிறேன் குறிப்பிட்டு. நான் ஒரு பூ மார்க்கெட்டில் நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு நாள் பானிபூரி கடைக்கு போயிருந்தோம். அங்கே சாப்பிட்றக்கு நாங்கள் சொல்லிவிட்டு உள்ளே உட்காந்து பார்க்கும்போது தான் போர்டை பார்த்தோம். ஒரு மசால் பூரி 6 தான் வச்சாங்க. 55 ரூபான்னு ரேட்டு போட்டிருந்தாங்க. பேல் பூரியும் அதே ரேட்டு தான். பார்சல் 60 ரூபான்னு போட்டிருந்தாங்க. மசால் பூரியும் பேல் பூரியும் பாவம் பெரிய விஐபி அங்கே உட்காந்து சாப்பிட போகிறதில்ல, அந்த ரேட்டுக்கு விற்கிறனால. மிடில் கிளாஸ் அப்புறம் மேக்ஸிமம் அதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் பானிபூரியும் பேல்பூரியும் சாப்பிட்றாங்க. அங்கே பல மடங்கு ஏற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி கடைக்கு போய் தண்ணி கேன் வாங்கலான்னா அதுவும் ஏற்றிட்டாங்க. 50 ரூபா இருந்தது 55, 40 இருந்தது 45. முட்டையோட ரேட்டு கேட்டிங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுவீங்க. 4 ரூபா, 5 ரூபா, 6 ரூபா போய் இன்றைக்கி 7 ரூபா, 8 ரூபான்னு விற்கிறாங்க முட்டை. இப்படி ஒவ்வொரு பொருளுமே இஷ்டத்துக்கு ஏற்றிட்டு போனீங்கன்னா மக்கள் எப்படி தான் இது பண்ணுவாங்க? நீங்கள் ஏற்றுறீங்க, ஆனால் மக்களுக்கு சம்பளத்தை ஏற்றுறாங்களா? கூலி வேலை செய்கிறவனுக்கும் மாத சம்பளம் போகிறவனுக்கும் அவனுக்கு சம்பளம் ஏற்றுறதில்ல. அவனுக்கு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி தான் ஏற்றுறாங்க. அப்படி இருக்கும்போது இஷ்டத்துக்கு நீங்கள் வந்த மாதிரி ஏற்றி விட்டுறீங்க. மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க. இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை எல்லாருக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி யாருக்காவது அனுபவம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் இங்கே இடையர்பாளையத்தில் ஒரு பானிபூரி கடை இருக்குது. அது ஒரு சின்ன கடை தான். அவங்க வெறும் 5 ரூபா தான் ஏற்றிருக்காங்க, ஆனால் 8 பூரி வைக்கிறாங்க. அதேமாதிரி இந்த மாதிரி நியாயமாக செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. நியாயமே இல்லாமல் பல மடங்கு ஏற்றி உணவுலையும் கம்மி பண்ணி வியாபாரம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இது எப்படி ஏதோ ஒரு அவசர தேவைக்காக, பசிக்காக வேலைக்கு போயிட்டு டயர்டாக வர்றவங்க அந்த பானிபூரி, மசால் பூரி சாப்பிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு போகும்போது தெம்பாக போனால் தான் கொஞ்சம் வேலை செய்ய முடியும். டக்குன்னு அங்கே சாப்பிட்டுட்டு போகிறாங்க எத்தனையோ பேர். அப்படி சாப்பிட்றவங்ககிட்ட பல மடங்கு இப்படி ரேட்டை ஏற்றி வச்சு பண்ணுறீங்களே, இது உங்களுக்கு நியாயமாக இருக்கா? இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அனுபவம் இருக்குது, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த சாக்காட்டாக வச்சு யாரெல்லாம் இப்படி ரேட்டை ஏற்றிருக்காங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரேட்டு ஏற்றுனீங்க, இந்த நிலைமையும் ஒரு நாள் மாறுச்சுங்கிறக்காக நீங்கள் கம்மி பண்ணிங்களா ரேட்டை? இப்போ ஏற்றிட்டீங்க, இனி திருப்பி இந்த நிலைமை மாறும். அதுக்கப்புறம் ரேட்டை கம்மி பண்ணுறீங்களா? ஏற்றின ரேட்டு ஏற்றினதாவது விற்கிறீங்க. தயவு செய்து நியாயமாக வியாபாரம் பண்ணுங்கள். மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அரசாங்கம் தான் தீர்வு காணணுங்கிறது இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் நீங்கள் நியாயமாக விற்றாலே போதும். பாய்ங்க. இந்த பதிவு நான் போடணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் போட்டேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.